பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். நம்ம ஒரு தலைப்புல ஜெபத்தை ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம். என்ன தலைப்பு? ஜெபமே ஜெயம். ஜெயம் உள்ள வாழ்க்கையை நம்ம லீட் பண்ணோம்னா எப்படிப்பட்ட ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கணும்ன்றதை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். உபாகமம் 20ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும் என்று அந்த வசனம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, உங்களுக்காக உங்கள் சத்துருக்கள் இடத்துல யுத்தம் பண்ணுகிறதற்காக உங்களை ரட்சிக்கிறதுக்காக உங்க கூடவே உங்களுடைய கர்த்தர் இருக்கிறார். நீங்க எங்க போறீங்களோ அங்கெல்லாம் உங்க கூட இருக்கிறார். நீங்க எந்த வலதுபுறம் போனாலும் அவர் உங்க கூட தான் இருப்பாரு, இடதுபுறம் போனாலும் உங்க கூட தான் இருப்பார். அதுதான் அதனுடைய அர்த்தம். நீங்க எங்க போறீங்களோ, உங்களுக்கு விரோதமாய் சத்துருக்கள் இருந்தாங்கன்னா, நீங்க சண்டை போட போறீங்கன்னா உங்க கூடவே கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. அதுதான் வசனம் சொல்கிறது. என்ன சொல்றது? உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோட யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோட கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர். உங்க கூட வரவங்க மனுஷங்க, நீங்க உங்களுக்கு நீ வா, நான் உனக்காக நான் பேசுறேன், நீங்க வா, நான் இந்த காரியங்களை செய்யறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லலாம். நான் உண்மையிலே சொல்றேங்க, அவங்களெல்லாம் நம்பாதீங்க. உங்க கூட கர்த்தர் இருக்கிறார். அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, நீ போ, நான் உன் கூடவே இருக்கிறேன். உன் கூட இருந்து நீ சண்டை போட போறதுல, உன் கூட இருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி உங்களை ரட்சிக்க போகிறவர், உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். அவர் தான். அதனாலதான் கர்த்தர் சொல்ற, நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், கர்த்தரை சார்ந்து நிக்கணும். அங்கே பாருங்க, இங்க அந்த கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுக்கிற காரியம் என்னன்னா, நீ யுத்தம் பண்ணும்போது நான் தனியா இருக்கணும் மட்டும் நீ நினைக்காத, நான் உன் கூட இருக்கிறேன். அதே மாதிரி உனக்காக சண்டை போடுகிறவர் நான் இருக்கிறேன். ஜெயத்தை உன் கையில நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. சோ நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, என் கூட இருக்கிற ஆட்களை நம்பி நான் உட்கார்ந்துட்டேன்ப்பா. எனக்கு இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எனக்காக இவங்க பேசுவாங்க, நான் நினைச்சிட்டேன்ப்பா. என்னை தயவா மன்னிங்க. அவங்கள நம்பலப்பா, என் கூடவே நடந்து கொண்டிருக்கிற உங்களை நான் நம்புறேன்ப்பா. எனக்கு இந்த காரியத்துல ஜெயத்தை தாங்கன்னு சொல்லி ஜெபிக்கும் போது, எப்படி இஸ்ரவேலர் இந்த ஜெபங்களை ஏறெடுத்து அவர்கள் ஜெயித்தார்களோ அது போல கர்த்தரும் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு இல்லாத சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி. இந்த வேலையில ஆண்டவரே, நாங்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யறவங்களை நம்பி உட்கார்ந்துருந்தோப்பா. அப்பா, எங்களை நீங்க மன்னிங்க ஆண்டவரே. மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் பேரில் பச்சுதலா இருப்பது பாக்கியம் என்று வசனம் சொல்லுகிறதே. அப்பா, நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க கூட வந்து ஆண்டவரே இந்த காரியத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஜெயத்தை தாங்க. ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க, உன் சத்துருக்களோட நான் யுத்தம் பண்ணுவேன், நான் உன் கூட தான் நடந்து வருகிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எங்க கூட இருக்கிறீங்கன்றத மறந்து நாங்கள் செயல்பட்டுட்டோம். எங்களை தயவாய் மன்னித்து உம்முடைய ஆண்டவரே நீர் எங்க கூடவே இருக்கிறீங்கன்றத விசுவாசித்து நாங்கள் நிற்க, காரியங்களை செயல்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இஸ்ரவேலுக்கு கொடுத்த அதே ஜெயத்தை எங்களுக்கும் கொடுக்க வல்ல தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையில இதை ஆண்டவரே என்னோடு சேர்ந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய வாழ்க்கையில யார் யார் சத்துருக்களா இருக்கிறாங்களோ அந்த சத்துருக்களை முறியடிக்கத்தக்கதாக என் கர்த்தர் யுத்தம் செய்து ஜெயத்தை எங்களுக்கு பெற்று தருவீராக. நீரே எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்துங்க. உங்களை மட்டுமே நாங்கள் நம்பிக்கிறோம். உங்களை நம்பி வந்த முகங்களை வெட்கப்படுத்தாத தேவன் வெட்கப்படுத்த போவதில்லை என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இந்த வேளையிலே, இந்த இரவுல ஆண்டவரே தனியாய் டிராவல் பண்ணி கொண்டிருக்கிறவர்களை நான் பார்க்கிறேன். நீர் துணையாளரா இருந்து அவர்களோட நீ நடந்து கொண்டிருக்கிற இந்த வசனம் அப்படித்தானே சொல்லுகிறது. உன்னோட நடந்து கொண்டிருக்கிறவர், உன்னோட போய் கொண்டிருக்கிறவர், உன்னோட காரியங்களை செய்து கொண்டிருக்கிற எங்களை விட்டு நீங்க விலகாம எங்க கூடவே இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இவர்களோடும் நீங்க இருக்கிறீங்களே, அதுக்காக உமக்கு நன்றி. இவர்களை அனுர பத்திரமாய் போய் சேர்ந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கும் உதவி செய்வீராக. நீரே காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.